பெருங்காயத்தூள் வாசனை பாருங்க, குப்புன்னு வருது. பெருங்காயத்தூள் வந்து வாங்கி நான் மிக்சியிலே போட்டு அரைச்சி வச்சுக்கிருவேன் எப்பயுமே வந்து. அது ஒரு நாளைக்கு எப்படி அரைக்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். பருப்பு தண்ணியை தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் இவங்க வேகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. காய் ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம புளியை ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கிடுவோம். புளி கரைசலாக ஊற்றிக்கிடுவோம். சும்மா எலுமிச்சம்பழ சைஸ் தாங்க எடுத்துருக்கேன், ரொம்பலாம் இல்லை. எலுமிச்சம்பழ சைஸை விட கம்மியாகவே ஊற்றணும். ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கனால ரொம்ப போட தேவையில்லை. இவங்களும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், மூடிடுவோம். நேரம் வெந்திருப்பாங்க.